ஒரு ப்ரொஃபஷ்னல் கில்லர் ஒரு ஆளை கொலை பண்ணணும் அப்படின்னு நினச்சான்னு வச்சுக்கோங்களேன். சும்மா அப்படியே ஆள் கையில் கிடச்சவொடனே கையில் கத்தி இருந்தோடனே அப்படியே எடுத்து சத்துன்னு குத்தி அப்படியே ரத்தத்தை பார்த்து அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவன் அழகாக ஈஸியாக மாட்டிக்குவான். ஓகேங்களா? அவன் தப்பிக்கவே முடியாது. இட்ஸ் குவைட் இம்பாசிபிள். ஓகே. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் கில்லர் எந்த மாதிரி கில் பண்ணுவான் அப்படின்னா, அந்த ஆளை பற்றி அக்கு வேறு ஆணி வேறு டீட்டெயில்ஸ் அவன் கலெக்ட் பண்ணுவான். அவன் ஸ்கெட்ச் போடுவான். அவன் எப்போ வரான், எங்கே வரான், எதுக்காக வரான், எந்த நேரத்தில் வரான், எந்த நேரத்தில் போவான் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் அவனை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்குவான். ஓகேவா? அவன் ஒய்ஃபுக்கு தெரியாத விஷயம் கூட அவனுக்கு தெரியும். அவன் அந்த மாதிரி தெரிஞ்சுக்குவான். அவனை பற்றின கேரக்டர் கொண்டு அவன் எங்கே போகிறான், என்னென்ன பண்ணுறான், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறான், இந்த நிமிஷத்தில் அவன் என்ன பண்ணின்னு இருப்பான் கொண்டு அவன் எல்லாமே பிரித்து மேய்வான். சரிங்களா? அந்த மாதிரி அவன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவன் பிளான் பண்ணுவான் எங்கே எந்த நேரத்தில் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் சேஃபாக பண்ணிவிட்டு வெளில வர்றது தான் அவன் பார்ப்பான். அதே மாதிரி தான் இன்ட்ராடேவும். இன்ட்ராடே ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? இட் இஸ் நாட் லைக் அ ஸ்டாக் விச் யூ யூஸ் டு பை ஃபார் அ லாங் டேர்ம் ஆர் அ ஷார்ட் டேர்ம். இட் இஸ் அன் இன்ட்ராடே. உங்களுக்கு கண்ணு முறை நேரத்தில் எதோ வேணாலும் நடக்கும். ஓகேங்களா? கண் அசர்ற நேரத்தில் எதோ வேணால் நடக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ட்ராடே பண்ணுறோன்னா, ஒரு ஸ்டாக்கை எடுக்கிறோன்னா, வி ஷுட் நோ அபவுட் த ஸ்டாக். ஓகே, வெல் பிஃபோர் யூ ஆர் ட்ரேடிங். நீங்கள் பையோ ஷார்ட் செல்லோ ஏதோ ஒன்று போடுறீங்கன்னா, யூ ஹாவ் டு நோ இன் அண்ட் அவுட் ஆஃப் த ஸ்டாக். ஓகே, ஏதோ ஒன்று எல்லாருமே சொல்கிறாங்களே, ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்டாக்னாலும் எடுத்துக்கலாம். என்எஸ்சியில் டாப் 5 ஸ்டாக்கு, டாப் 10 ஸ்டாக்கு, இல்லைன்னா பையர் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்கு, செல்லர்ஸ் அதிகமாக இருக்க ஸ்டாக் எடுத்து நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னா, இட்ஸ் so rubbish. I don't know why these kind of people are putting wrong ideas in people's mind. Okay, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓடுற ஸ்டாக்கை நீங்கள் எடுக்கவே கூடாது. அது ஓடுற பஸ்ஸில் ஏறுற மாதிரி நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு ஸ்டாக்கை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்டாக்கை நீங்கள் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி அனலைஸ் பண்ணணும், அதை பற்றி பேக் டெஸ்ட் பண்ணணும், அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அது எப்போ எந்த நேரத்தில் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இந்த ரேஞ்சில் வந்தால் தான் அவன் மேலே ஏறுவான், அதுக்கப்புறம் கீழே போக மாட்டான் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? நீங்கள் அது தெரியாமையே ஒரு பெரிய க்ரீன் கேண்டலை பார்த்தவொடனே பை பண்ணுறது, பெரிய செல் கேண்டலை பார்த்தவொடனே அந்த ரெட் கேண்டலை பார்த்தோன்னே நீங்கள் செல் பண்ணுறது, இது சுத்தமாக படிப்பறிவு இல்லாதவங்க பண்ணுற வேலை தான் இது. ஓகேங்களா? இதனால தான் இன்ட்ராடே ஒரு புல்ஷிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கேம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க எந்த நேரத்தில் எப்போ எப்படி போடணுன்னே தெரியாமல் போட்டு பணத்தை இழந்துருவாங்க. பணத்தை இழந்துட்டு இட் இஸ் லைக் கேம்பிளிங் அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இட்ஸ் நாட் அ கேம்பிளிங், இட்ஸ் அ பிஸ்னஸ். ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ ஜஸ்ட் டுக் அன் எக்ஸாம்பிள் as a professional killer. Okay, so you want to be as a professional trader in the sense you have to be know in and out of the strategy as well as the stock which you are picking. Okay, so நீங்கள் ஒரு ஸ்டாக் எடுக்கும்போதும் அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு அது எல்லாமே நோட் பண்ணி, அவனோட பாஸ்ட் பிஹேவியர் அதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணி, நீங்கள் இந்த இடத்துல வந்தால் தான் அந்தந்த மாதிரி பிஹேவ் பண்ணோம் அப்படின்னு அதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அப்புறமா நம்ம பை பண்ணுறதா செல் பண்ணுறதா, எந்த ரேஞ்சில் நம்ம பை பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டி பை பண்ணணும், இது எவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் போவோம், எவ்வளோ டார்கெட் வரைக்கும் போவோம், அந்த டார்கெட் தெரியாமல் யாருமே ட்ரேட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி ஸ்டாப்லெஸ் தெரியாமல் யாருமே ட்ரேட் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? நீங்கள் பை பண்ணிவிடுவீங்க பெரிய க்ரீன் கேண்டில் பார்த்து, ஆனால் எங்கே இறங்கணுன்னே தெரியாது. ஓகேங்களா? பஸ்ஸு எங்கே போதோ பார்த்து ஏறணும். ஓகேங்களா? பஸ்ஸு எங்கே ஸ்டாப் வரும்னு கேட்டுட்டு ஏறணும். அதை விட்டுட்டு நம்மமான்னு ஏறுவோம், போகிற வழியில் இறங்கிக்குவோன்னா அது ரூட்டு மாதிரி போயிடும், நீங்கள் திசை மாதிரி போயிடுவீங்க. சரிங்களா? பணமும் வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட்டு. ஸோ எந்த லாஸும் இல்லாமல் சேஃபாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு பி அ வெரி ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர். As you want to become a professional trader in the sense, you should maintain a patience. You have to learn the strategy as well as the stock. Okay, particularly a stock. Okay, the stock நீங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து தான் பண்ணணும், ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ கைஸ்.